புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதானா நகரில் 35 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அர்ப்பணித்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதானா நகரில் 35 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு நீர் உந்து குழாய்கள், நீர் பங்கீட்டு குழாய்கள், மோட்டார் பம்பு செட்டுகள், 7182 புதிய குடிநீர் இணைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நீர்த்தேக்க தொட்டிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். உடன் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, பொதுப்பணித்துறை செயலாளர் ஜெயந்தகுமார், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் சுந்தரி, இளநிலை பொறியாளர் தணிகைவேல் மற்றும் முதலியார்பேட்டை அரியாங்குப்பம் தொகுதி முக்கியஸ்தர்கள், ஊர் மக்கள் பலர் கலந்து கொண்டனர். தன் பெற்றோர் வைத்த பெயரை காட்டிலும் தன்னால் உருவாக்கப்பட்ட நிறுவனத்தின் பெயரையே நம்மை அடையாளப்படுத்தி பெருமை சேர்க்கும் என முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து தெரிவித்துள்ளார். மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரில் நடைபெற்ற 11வது உலக தமிழ் பொருளாதார மாநாட்டில் புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பேசும் பொழுது, மாநாட்டில் பங்கேற்றதால் பல அனுபவங்களும் நட்புகளும் கிடைத்துள்ளது. மாநாட்டின் நிறுவன தலைவர் சம்பத் மூலம் மாநாட்டில் பல நாட்டின் தொழில் வளமும் பல தொழில் அதிபர்களின் அறிமுகமும் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நாட்டின் வளர்ச்சியே வணிகத்துறையின் மூலம் உருவாகும் பொருளாதார வளர்ச்சியாகும். இன்றைக்கு நாடு வளமாக இருக்க பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தாக வேண்டும். படித்த இளைஞர்கள் வேலை தேடி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணாமல் பலருக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி தருகின்ற அளவுக்கு சிந்திக்க வேண்டும். தொழில் துவங்கதான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கும் பிரெஞ்சுக்காரர்கள் புதுச்சேரிக்கும் வந்தனர். புதுச்சேரி அரசு தொழில் தொடங்கி வளப்படுத்த பல்வேறு சலுகைகள் செய்து கொடுக்க தயாராக உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். தன் பெற்றோர் வைத்த பெயரை காட்டிலும் தன்னால் உருவாக்கப்பட்ட நிறுவனத்தின் பெயரே நம்மை அடையாளப்படுத்தி பெருமை சேர்க்க வேண்டும் என அவர் பேசினார். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகமான PRTCயில் கடந்த 14 ஆண்டுகளாக பணிபுரியும் மகளிர் நடத்துனர்களையும் 10 ஆண்டுகளாக பணிபுரியும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், MACB பலன்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் இதுவரை அரசு இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. இந்நிலையில் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகமான PRTCயில் பணிபுரியும் தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகம் பணிமனை முன்பு தொடர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். போராட்டத்தில் வேலையன் அருள்மொழி, தமிழ்ச்செல்வன், நடராஜன், வடிவேல் மற்றும் அரசு ஊழியர் சம்மேளனத்தைச் சேர்ந்த பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரசு தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வேலை நிறுத்தம் உள்ளிட்ட தீவிர போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர், அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி சட்டப்பேரவை எதிரே பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன், அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதிய நீதி கட்சி சார்பில் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாநில தலைவர் பொன்னுரங்கம் தலைமையில் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, ராம காமராஜ், பொன் நடராஜன், தேவநாதன், ராஜேந்திரன், இளங்கோ, கேசவன், ராஜேந்திரன், கோவிந்தராஜ், பிரபு, சரவணன், சேகர், கிருஷ்ணராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் அருகே போலீசார் நடத்திய வாகன சோதனையின் போது பைக் திருடிய 3 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட நெசவாளர் வீதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவரது பல்சர் பைக் கடந்த 14ஆம் தேதி திருடு போனது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். நேற்று முன்தினம் கருவடிக்குப்பம் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக பைக்கில் வந்த 3 வாலிபர்களை சந்தேகத்தின் பேரில் மடக்கி விசாரித்தனர். அவர்கள் வந்தது திருட்டு பைக் என தெரிய வந்தது. விசாரணையில்
முதலியார்பேட்டை அனிதா நகர் சிவகுமார் வயது 21, வானரப்பேட்டை ஆலன் வீதி சஞ்சய் வயது 21, திருபுவனைப்பாளையம் பாரதிதாசன் வீதி ரியாஸ் அகமது ஆகியோர் என தெரிய வந்தது. மூவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 3 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரியில் ஆசிரியர்களின் பணி இடமாற்றல் தொடர்பாக திருத்தப்பட்ட கொள்கை வெளியிடப்பட்ட நிலையில் ஆட்சேபனைகளை தெரிவிக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட இடமாற்றல் கொள்கையை ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து போராட்டம் நடத்தினர். ஆசிரியர்களுக்கு பாதகமான அம்சங்களை நீக்கிவிட்டு எல்லோரும் ஏற்கக்கூடிய திருத்தப்பட்ட இடமாற்றல் கொள்கையை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினர். தற்போது திருத்தப்பட்ட இடமாற்றல் கொள்கையை கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இதன் மீதான கருத்துக்கள், ஆட்சேபனைகள் வரவேற்கப்பட்டுள்ளன. கருத்துக்களை வரும் டிசம்பர் 16ஆம் தேதிக்குள் கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினிக்கு அனுப்பலாம். இடமாறுதலில் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய வகைகளை A முதல் K வரையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. புதிதாக பணி அமர்த்தப்படும் ஆசிரியர்கள் பொதுவாக வேறு பிராந்தியங்களில் பணியமர்த்தப்படுவர். அதே போல இடமாற்றத்திற்கான குறைந்தபட்ச பதவி காலம் 5 ஆண்டுகளாக இருக்கும். நிறுவன தலைவர், ஆசிரியர்கள், ஊழியர்கள் ஒரே பள்ளியில் 3 ஆண்டுகளுக்கு மேல் தொடரக்கூடாது. தவறான தகவல் மற்றும் சான்றிதழை சமர்ப்பித்த ஆசிரியர் இடமாறுதல் பலன்களை ரத்து செய்வதை தவிர விதிகளின்படி வழக்கு தொடரப்படுவதோடு ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கும் பொறுப்பாவர். இதேபோல் பல்வேறு கோட்பாடுகள் வரைவு கொள்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை போலீசார் உதவியுடன் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதிரடியாக அகற்றினர். புதுச்சேரியின் முக்கிய வர்த்தக பகுதியான அண்ணா சாலையில் 200க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகிறது. இதனால் எப்போதும் இந்த சாலையில் போக்குவரத்து அதிகமாக காணப்படும். மேலும் அப்பகுதியில் கடை வைத்துள்ள வியாபாரிகள் நடைபாதைகளை ஆக்கிரமித்து கடைகளை வைத்துள்ளதால் மக்கள் நடைபாதையை பயன்படுத்தாமல் சாலைகளில் செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்நிலைகளில் நடைபாதைகள் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வியாபாரிகளுக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். இருப்பினும் வியாபாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றாததால் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த ஒதியஞ்சாலை மற்றும் பெரியகடை காவல்துறை உதவியுடன் அங்குள்ள ஆக்கிரமிப்புகளை JCB வாகனம் கொண்டு அதிரடியாக அகற்றினர். திமுகவும் அதிமுகவும் தங்களின் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் என்று அறிவித்தால் மட்டுமே கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியமாகும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் MP தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கம்மன் கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முகமது ஜின்னா எழுதிய நோபல் ஜேர்னி எனும் பயண நூலை வெளியிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைவது அவசியமாகும் என விடுதலை சிறுத்தைகள் கூறி வருகிறது. ஆனால் அதற்கான அரசியல் சூழல் இன்னும் வரவில்லை. 2026இல் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பே இல்லை. திமுகவும் அதிமுகவும் தங்களின் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் என்று அறிவித்தால் மட்டுமே கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியமாகும். அந்த இரு கட்சிகளின் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் தான் கூட்டணி ஆட்சி குறித்த கருத்தை வெளிப்படுத்துகின்றன. அவை மட்டுமே கூறுவதால் கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியமாகாது. கூட்டணி ஆட்சி குறித்து அதிமுக முடிவெடுத்து வெளிப்படையாக அறிவித்த பிறகே அது குறித்து பேச முடியும். திமுக கூட்டணியை பாதுகாப்பதிலும் வலுப்படுத்துவதிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பெருமை, கடமை, நோக்கம் உள்ளது என்றார் தொல் திருமாவளவன். முன்னதாக நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் பேசும் பொழுது உள்கட்சி பிரச்சனையை பொதுவெளியில் விவாதிப்பதை விசிகாவினர் தவிர்க்க வேண்டும். விசிகா என்பது சமூக பண்பாட்டு இயக்கமாக உள்ளது என்றார். நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலர் துரை ரவிக்குமார் MP, கட்சியின் முதன்மை செயலர் தேவபொழிலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இணைய வழியில் வரும் போலி விளம்பரங்களை நம்பி பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம் எனவும் அன்றாடம் தினசரி செய்திகளை கண்டு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எனவும் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் சைபர் கிரைம் கும்பல் குறித்து பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தினாலும் சைபர் கிரைம் கும்பலிடம் ஏமாறாத நாட்களே இல்லை என்ற நிலை வந்துவிட்டது. குறுகிய காலத்தில் அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசையில் தினசரி பலர் ஏமாந்து பணத்தை இழந்து வருகின்றனர். நேற்று புதுச்சேரி நபருக்கு குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறி அதற்கு பிராசஸிங் கட்டணம் என 43,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு கடன் வழங்காமல் ஏமாற்றியுள்ளனர். பேஸ்புக்கில் வரும் விளம்பரத்தை நம்பி ஒருவர் ஆன்லைனில் ரூபாய் 4,000க்கு டிஷர்ட் ஆர்டர் கொடுத்துள்ளார். ஆனால் டிஷர்ட் அனுப்பாமல் ஏமாற்றப்பட்டுள்ளார். இன்ஸ்டாகிராம் விளம்பரத்தை நம்பி ரூபாய் 550க்கு போன் கவர் ஆர்டர் செய்து பொருள் அனுப்பாமல் ஏமாற்றியுள்ளனர். பழைய நாணயங்களை வாங்கிக் கொண்டு நிறைய பணம் தருவதாக கூறிய மர்ம நபர் பிராசஸிங் கட்டணம் ரூபாய் 1,500 வாங்கி ஏமாற்றியுள்ளார். இதுபோல் வேலை வாய்ப்பிற்காக சமூக வலைதளத்தில் பதிவு செய்த நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் உங்களுக்கு வேலை வாங்கி தருகிறேன் என கூறி அதற்கு கட்டணமாக ரூபாய் 31,000 பணம் பெற்று மோசடி செய்துள்ளார். சைபர் கிரைம் போலீசார் கூறுகையில் இணைய வழியில் வரும் வேலை வாய்ப்பு, அதிக வருமானம், டிஜிட்டல் அரெஸ்ட்,
லோன் ஆப் உள்ளிட்டவற்றை நம்பி பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம் எனவும் தினமும் அன்றாட செய்திகளை பார்த்து விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் வழக்கறிஞருமான ராம் முனுசாமியின் பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி அவரை நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் வழக்கறிஞருமான ராம் முனுசாமியின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்றும் தனது பிறந்த நாள் விழா கந்தப்ப முதலியார் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ராம் முனுசாமிக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், பாஸ்கர், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மகாத்மா காந்தி சாலையில் இருபுறமும் உள்ள பாவடிவ வாய்க்காலை முழுமையாக தூர்வாரி சுத்தம் செய்தல் பணியை அதிகாரிகளுடன் சென்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சின்னக்கடை சின்னமணி கூண்டில் இருந்த புனித இருதய ஆண்டவர் தேவாலயம் வரையிலான மகாத்மா காந்தி சாலைகளில் இருபுறமும் பாவடிவ வாய்க்கால் உள்ளது. இச்சாலையில் அதிகப்படியான கடைகள் உள்ளன. வாய்க்கால் மேலே சிமெண்ட் ஸ்லாப் போட்டு மூடி இருப்பதால் ஆங்காங்கே அடைப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனை முழுமையாக தூர்வாரி கொடுக்கும்படி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பொதுப்பணித்துறை அதிகாரியை கேட்டுக்கொண்டதன் பேரில் வாய்க்கால் தூர்வாரி சுத்தம் செய்தல் பணி நடைபெற்று வருகிறது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் அருகிலிருந்து ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது எங்கே அடைப்பு உள்ளது என்று கண்டுபிடிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சிமெண்ட் மூடிகளை அகற்றும் பொழுது அடைத்துக் கொண்டிருந்த கல் ஒன்றை அப்புறப்படுத்தினர். அவருடன் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பார்த்த சாரதி மற்றும் இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம் உடனிருந்து பணிகளை ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் முழுமையாக தூர்வாரி கொடுக்கும்படி சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். வீராம்பட்டினம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் கிரிக்கெட் வலைப்பயிற்சி மைய திறப்பு விழா நடைபெற்றது. அரியாங்குப்பம் அடுத்த வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் வீராம்பட்டினம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி கிரிக்கெட் கிளப் சார்பில் வலைப்பயிற்சி மைய திறப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வீராம்பட்டினம் மக்கள் குழு, அரசு ஊழியர் சங்கம், புதுச்சேரி பிஜேபி மாநில துணைத் தலைவர் பழனி என்கின்ற கனகராஜ், திமுக கலை இலக்கிய பேரவை அமைப்பாளர் சிவசங்கர் மற்றும் வெல்ஸ் போட் ஹவுஸ் உரிமையாளர் குமரன் மற்றும் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் மாநில அமைப்பாளர் தேவநாதன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இதில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கிரிக்கெட் போட்டிக்கான வலைப்பயிற்சியில் ஈடுபடுகின்றனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை சத்யசீலன் மற்றும் நித்யானந்தம் ஆகியோர் செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.